இந்த ஆள் சொல்றான் யாரு அண்ணாமலை பிஞ்ச செருப்பு எது இந்தி எதிர்ப்பு பிஞ்ச செருப்பான். அது சாதாரணமா பிஞ்ச செருப்பு இல்ல ராஜா, உன்னைய மாதிரி சங்கியா அடிச்சு அடிச்சு பிஞ்ச செருப்பு. அது இப்பவும் சொல்றேன், அது புதுசா இருக்கும்போது எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பான். நீ பிஞ்ச செருப்புல அடி வாங்குறதுக்கு வந்திருக்கிற. இந்தியை திணித்தால் இந்த செருப்பு இன்னும் பெய்கிற அளவிற்கு அடிக்க வேண்டியது இருக்கும். அண்ணாமலையை பற்றி சொல்லும் போதும் கூட அவர் மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் திறந்துட்டு வந்தவர். நல்ல ஜாதி அவங்க. மோடி அப்படிங்கிற இவரை பற்றி பேசியதற்காக மோடிங்கிற ஜாதி சொல்லிவிட்டார் அப்படின்னு வழக்கு தொடுப்பதும், தனிநபரை பற்றி ஒரு விளக்கம் சொல்லும் போது அவருடைய ஜாதியை பற்றி பேசுவதுமாகத்தான் இவர்களுடைய அரசியல் இருக்கிறது. இவர்களுக்கு அடிப்படையிலேயே அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் உச்சகட்ட வெளிப்பாடுதான் நிர்மலா சீதாராமன். என்னை கூட தென்பகுதியில் எங்கேயாவது நிக்கிறேன், வாங்க வாங்கம்மா வாங்க, 3 ஸ்டேட்டோட செருப்பை தூக்கி வச்சு, இது கர்நாடகா செருப்பு, இது ஆந்திரா செருப்பு, இது தமிழ்நாட்டு செருப்பு. இல்ல இல்ல எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை, நாங்கள் கொல்லைப்புறமாக தான் பழக்கம், அதனால நான் தேர்தல் நிக்கல. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டோம்னா, மக்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் திறந்து கொடுக்கும் கோடிக்கணக்கில். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலங்கிறதுக்காக 21,044 கோடி ரூபாய் பணத்தை பிரைவேட் பேங்க் உருவி இருக்குது. யார்கிட்ட இருந்து? சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து. அவன் அது வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட் இல்லாம பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தான். 500 ரூபாய் காசை அதை கொண்டு போய் பேங்க்ல போட வச்சு, அந்த 500 ரூபாயில இருந்து ஒரு காசா உருவி கார்பரேட் கையில கொடுத்துறீங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, இவர் சொல்றாரு கோடிக்கணக்கான கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இவருடைய தொகுதியான வாரணாசியில் இதுதான் அவங்க கட்டி கொடுத்த கக்கூஸ். கொட்டகா எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதை கக்கூஸ்ன்னு சொன்னா எப்படி இருக்கு? ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்து நாறிக்கொண்டிருக்குது. பைப் வச்சு கொடுத்தாங்க, கரெக்ட். எல்லாம் பைப்பு குச்சி குச்சியா நின்றுட்டு இருக்கே தவிர திறந்தா டீப்ல ஏர் அடைக்கலாம். அப்படிதான் இருக்குது. கார்பரேட் நலனுக்காக மட்டுமே வாழ்கிற ஒரு நபர் அப்படின்னா மோடி தான். இந்த காலத்தை இந்த நேரத்தை ராமரே தீர்மானித்திருக்கிறார். ராமர் குடிச்சு கொடுத்திருக்கிறார். கரெக்டா 2024 தேர்தல் அதுக்கு முன்னாடி வச்சுக்கங்க. அப்படின்னா தான் என்னை வச்சுட்டீங்க கலவரங்கள் பண்ணலாம், என்னை வச்சு அரசியல் பண்றதுக்கு இது வசதியா இருக்கும். நான் இந்த சங்கராச்சாரியர்கள்லாம் நம்புறதில்ல. டைரக்டா ராமரோட இப்ப நான் டீலிங்ல இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரம் இருக்குதே, ராமநாதபுரம் இருக்குதே, எவ்வளவு ராமன் பேசுவார். உண்மைதான். எங்க ஊர்ல ராமசாமி ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? ராமனை சல்லி சல்லியா உடைச்சி தூள் தூளாக்கி ராமன் பற்றி அரசியலே காணாமல் ஆக்கியவர். ரூட்ஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கூட தோழர் சுமன் கவி இருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். 2024 தேர்தலை பொறுத்து பல சுவாரஸ்யம் நடந்ததுக்கு பின்னாடி கூட்டணியெல்லாம் ஓரளவுக்கு முடிவாகி தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப சுவாரஸ்யமாக முழு வீச்சில் போய்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். அதை தொடர்ந்து நேற்று தந்தி டிவிக்கு ஒரு பிரத்யேக எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. முதல்ல 10 ஆண்டுகளா பிரஸ்ஸையே சந்திக்காத பிரதமர் அப்படின்னு எதிர்கட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டவர் இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. முதல்ல இந்த இன்டர்வியூ எப்படி பார்க்குறீங்க? 10 ஆண்டுகளாக பிரஸ்ஸையே சந்திக்காதவர் தாங்கள் திட்டமிட்டு கொண்ட தாங்களுக்கு வசதியான ஒரு ப்ரெஸ்ஸில் உட்காந்து பேசுகிறாரு. உண்மையிலேயே தமிழர்களாகிய நாம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுத்திருந்தால், அதாவது தமிழ்நாட்டை நான் எப்படியாவது வென்றே தீர வேண்டும், தாமரை முழுவதுமாக இல்லை ஒரு இதழையாவது விரித்து மலர்த்தி விட வேண்டும், மலரும் இல்லை மலர்த்தி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயமான நிலையில் அவர் தலைகீழ நின்று தண்ணி குடித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே அந்த பேட்டியை பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு பேட்டி எடுக்கிறவர் குறித்து ஒரு வார்த்தையை சொன்னார். நம்ம அதுவும் படாமல் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அண்ணாமலை சொன்னதை இவர்கள் ஃபாலோ பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி, அதாவது அண்ணாமலையின் இன்ஸ்ட்ரக்ஷன் இவர்களுக்கானது தானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப பாலிஷ்டாக ரொம்ப அழகாக அவருக்கு கேள்விகளை அப்படி இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்தாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ என்ன அப்படின்னா, எங்கேயுமே பேசாதவர், யாரிடமே வாய் திறக்காதவர், அண்ணன் பேச்சு எப்பவுமே ஒன்வேங்கிற மாதிரி மன் கி பாத்தில் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தவரை கேள்வி பதிலாக கேட்டு சொல்ல வைத்தது தமிழர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அவர் பேசியிருக்கார் இல்லையா, நான் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தேன், தமிழர்களுக்கு குறிப்பிட்டு அந்த நெறியாளரை கேட்கிறாரு, நீங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்களை தமிழை முன்னிலை பண்ணி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுவார் என்று சொன்னாரு. காசி தமிழ் சங்கமம்,
செங்கோலை நிறுவியது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, இந்த எண்ணம் எப்படி தோணுச்சு அப்படியெல்லாம் கேட்டிருந்தாரு. அதற்கான பதில் வந்து இந்த மகா சிந்தனை எப்படி உதித்தது? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் கன நேரத்தில் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு, இது மறுபடியும் அந்த 23ஆம் புலிகேசி சிந்தா கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது உதித்த சிந்தனை தான். நேரு கையில கொடுக்கும் போதே அதை தூக்கி கொண்டு போய் அப்படி ஓரமா வச்சிட்டாப்புல. அவர் அதை சொல்றாரு, இதோடைய மகிமை தெரியாமல், இதோடைய மகத்துவம் தெரியாமல் நான் இந்த மக்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு மரியாதை, நான் ஒரு கோட்டை கட்டின சவப்பட்டி மாதிரி ஜனநாயகத்தின் படுகொலி அது, அதில் கொண்டு போய், அதாவது ரொம்ப முக்கியமானது சவப்பட்டின்னு நம்ம சொன்னோம், அது ஜனநாயகத்தின் சவப்பட்டி, அந்த வேலையை தான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதற்கு அடையாளமாக மன்னராட்சி காலத்தில், முடியாட்சி காலத்தில் இருந்த, அதாவது குடியாட்சி வந்த பிறகு முடியாட்சியின் அடையாளமாக கொண்டு வந்து 23ஆம் புலிகேசிக்கு அந்த செங்கோல் கொடுக்கப்பட்டது. வாங்கி கொண்டு வந்து கொடுக்கப்படலை, மொத்தமாக கொத்தா கொடுக்குறவனையும் சேர்த்து தூக்கிட்டு போய் ஸ்பெஷல் விமானத்தில் வச்சு குடு அப்படின்னு கொடுக்க வைத்து வாங்கி கொண்டு உள்ள வச்சதுங்கிறது உண்மையிலேயே நாம் 23ஆம் புலிகேசியின் காலத்தில் தான் வாழ்கிறோங்கிறதுக்கான ஒரு நிகழ்கால நிதர்சனமாக இருக்குது. அப்போ தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக எதை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்றார். இன்னொன்று அவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அதோட மகிமை புரிய மாட்டேங்குது, இங்க உள்ள மக்களுக்கு புரியலையா? அதை வாங்கிய பிரதமர் நேருவும் அதுக்கான மரியாதையை கொடுத்தார், இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் அதுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. ஏன்னா அது ஒரு முடியாட்சியின் அடையாளம். எங்களுக்கு முடியாட்சியில் நடந்த பாரம்பரியமான பல விஷயங்கள் உண்டு, அதை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். கரிகாலன் வந்து கல்லணை கட்டினாங்கிறதுக்காண்டி நாங்கள் அணை கட்டாமல் இல்லை. என்ன, ராஜராஜ சோழன் வந்து பெருவுடையார் கோயில் கட்டினாங்கிறதுக்காண்டி நாம் வந்து நலத்திட்டங்களையோ வேற திட்டங்களையோ செய்யாமல் இல்லை. ஸோ பெருமிதங்களை காட்டி எங்களை ஏமாற்ற முயலக்கூடாது. மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ 1 மணி நேரம் மீண்டும் மீண்டும் ஆத்துன்னு ஆத்தியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வடைதான். மோடி வடை சுட்டாரு நம்ம மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாருங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அவர் தமிழில் வந்து வடை சுடுகிறார். தமிழில் இவங்க வந்து ஏஐ டப் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மக்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிச்சிருப்பாங்க. இப்போ பல பேர் வந்து அவரோட வாய்ஸ்ல தான் எடிட் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது இணையத்துலேயும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 1 மணி நேரத்தில் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லையா? ஏன்னா இடியை பற்றி கேள்வி கேட்குறாங்க, சிபிஐ பற்றி எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அவ்வளோ துணிச்சலா கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே. கேள்வியெல்லாம் அதாவது எழுதி கொடுக்கப்பட்ட கேள்விகள் தான்னாலுமே குறிப்பாக வந்து முதல்ல தமிழர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த செங்கோல் விவகாரத்தை எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து ராமர் கோயில், அந்த ராமர் கோயிலுக்குள்ளே அவர் போன இதை பற்றி அப்படி உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு 500 வருட கனவு அது. அந்த கனவை நான் நினைவாக்குகிறேன், ஒரு வரலாற்று கனவு. 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக நான் வந்து ஒரு வைப்ரேஷனை உணர்ந்தேன். அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒரு சினிமா டைரக்டர் கூட கதையை இவ்வளோ அருமையாக அந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அந்த உணர்ச்சி அப்படின்லாம் அந்த விஷயத்தை அப்படியே விளக்குறாரு. ராமர் வந்து ஒரு பொற்காலம் பிறந்து விட்டது ராமரே சொன்னார். குழந்தை ராமர் சொல்றது இருக்கட்டும், அங்க இருக்கிற சங்கராச்சாரி பாப்பானே உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா இது நல்ல நாள் கிடையாது, நல்ல விஷயம் கிடையாது, இது அரசியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முழுக்க அப்போ அவன் கேள்வி கேட்குறாங்க, இது கரெக்டாக பொருந்தி வருது, நீங்கள் வந்து தேர்தலுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த காலத்தை, இந்த நேரத்தை ராமரே தீர்மானித்திருக்கிறார். ராமர் குறிச்சு கொடுத்துருக்கிறார். கரெக்டாக 2024 தேர்தல் வரும், அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் என்னை வச்சு நீங்கள் கலவரங்கள் பண்ணலாம், என்னை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்குன்னு ராமரே குறித்து கொடுத்தாரு. நான் இந்த சங்கராச்சாரியர்கள்லாம் நம்புறதில்ல, டைரெக்டாக ராமரோட இப்போ நான் டீலிங்கில் இருக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. ஸோ இப்படி ஒன்று நடக்குது. இன்னொன்று, இந்த ராமர் கோவில் அரசியல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக எடுபடாது அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னால்? தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இருக்குதே, ராமநாதபுரம் இருக்குதே, எவ்வளோ ராமன் பேசுவார். உண்மைதான், எங்கள் ஊரில் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? ராமனை சல்லியாக உடைச்சி தூளாக்கி ராமன் பற்றி அரசியலே காணாமல் ஆக்கியவர். இப்போ எங்களுக்கான அரசியல் ராமன் அரசியல் இல்லை, ராமசாமியின் அரசியல் எங்கள் அரசியல்.
சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து செங்கோலை வைத்து அரசியல் செய்யலாம். எங்களுடைய பழையதை காட்டி எங்களை ஏமாற்றலாம்னு செங்கோல் அரசியல் செய்றீங்க. நாங்க நீங்க நட்டுட்டு போன செங்கலை தூக்கி வைத்து அரசியல் செய்கிறோம். உன்னுடைய துரோகத்தின் அடையாளம் இது. நீங்க எங்களுடைய பெருமையின் அடையாளத்தை காட்டுறீங்க. அது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பெருமை என்ன என்பது எங்களுக்கு தெரியும் ஐயா. உங்களுடைய துரோகத்தின் அடையாளம் இந்த செங்கல், எய்ம்ஸ் செங்கல். அந்த செங்கலை வைத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம். அப்போ உங்களுடைய செங்கோல் தோற்று போகும் இந்த அரசியல். நாங்கள் அதை சொல்றோம். அது தெரியுமே. அதை அந்த கேள்வி கேட்குறாங்க, நீங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரொம்ப அருமையா நான் வந்து சீமான் மாதிரி நினைச்சேன். நான் ஓட்டுக்காக நிற்கவில்லை, நாட்டுக்காக நிற்கிறேன் கேட்டா அது அவரு வந்து திரும்பியும் ஒரு பாயிண்ட் பண்ணி ஒரு 2 கேள்விக்கு பின்னாடி கேட்கிறாரு, தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கும் நம்புறீங்களா? திரும்பி அதே பதில், நான் ஓட்டுக்காக நிற்கவில்லை, நாட்டுக்காக நிற்கிறேன். தேசிய தாயின் பிள்ளை நான், தேசிய மகன் நான் அப்படின்னு அவர் இந்தியில சொல்றாரு. அவருக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்துன்னா சீமானெல்லாம் சாப்பிட்டுருப்பாப்புல. அந்த மாதிரி. ஆனா உருட்டு தான் ஆரம்பத்துல இருந்து இது வரலாம். இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இந்த மக்கள் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி கூட மழையில தத்தளிக்குது, மொத்த தமிழகமே தத்தளிக்குது. நீங்க அங்க உட்காந்துட்டு ஏன்னு கூட வந்து பார்க்கல. இன்னைக்கு இத்தனை முறை வாரீங்க, ஏன் இப்போ வந்திருக்கீங்கன்னு கேள்வி கேட்டா தேர்தலுக்காக தானே வாரீங்க அப்படின்னு கேட்டா, நான் 50 வருடங்களாக இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறேன். நான் ஈரோடு பக்கம் வந்தேன், அவருக்கு இடையில டீ குடிச்சேன், இது பண்ணேன். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? கட்டின ஒரு வயதான ஒருவர் வந்து 11 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஆமா, அது அந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, அதெல்லாம் அப்படி கூஸ் பம்பு வர்ற மாதிரி. இது வந்து இந்த பக்தாள் இருக்காங்களா, அவளுக்கு கதா காலாட்சேபம் பண்ணா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு மழை பெஞ்சுது, பணம் கொடு அப்படின்னு கேட்டா உங்க தினமலர் என்ன படம் போடுதான்? பிச்சை எடுக்கிற மாதிரி படம் போடுறான், திருவோட்டை தூக்கிட்டு. அந்த பணம் அவன் நீங்களும் கொடுக்கல. இந்த அரசு பணத்தை மக்களுக்கு கொடுத்துச்சுன்னா இது பிச்சை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேசுது. அப்போ எங்க ஊருக்கார மாமியை வச்சுக்கிட்டே எங்களையே வந்து பிச்சைக்காரங்கன்னு பேசுறதுக்கு உங்களால முடியுது. இன்னைக்கு நீங்க தேர்தல் நேரம் வாக்கு பிச்சை கேட்டு வர முடியுதுன்னா அப்ப எவ்வளவு திமிரு. அப்போ இந்த இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களா? அப்ப மக்களுக்கு இவ்வளவு நான் என்ன சொல்றேன்னா, வெறுமனே ராமனையும் வெறுமனே செங்கோலையும் இந்த மாதிரி ஒரு பூச்சாண்டி காட்டினா போதும், மக்கள் ஓட்டு போட்டு நம்பிக்கிட்டு அதை நம்ப வச்சிருக்காங்க பாருங்க. அந்த நம்பிக்கையில தான் நீங்க வாரீங்க. மக்கள் யாருன்னு காட்டுவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநில தலைவர்களும் மூத்த தலைவர்களும் பிரதானமா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க அந்த இடத்துல நிக்கல, மோடி தான் நிக்கிறாரு, மோடிக்காக தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறதா பிரதானமா சொன்னாரு, சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை கூட சமீபத்துல பேசுறப்போ, மோடி அவர்களுக்கு மட்டும் தமிழ் தெரிந்திருந்தால் இங்க இருக்கிற கட்சியெல்லாம் காலியா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா நேத்து பேட்டியில மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டாலுமே, இல்ல வந்து இங்க மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாலுமே, நாங்கள் வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நீங்க ஏன் தேர்தல் நிக்கல அப்படின்னா, என்கிட்ட வந்து பணம் இல்லை செலவழிக்க அப்படின்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுது? ஒரு பக்கம் அண்ணாமலை பாஜக வளர்ந்துச்சுங்கிறாரு, இப்ப இதை எதை காட்டுது? அச்சம், மக்கள் மேல் உள்ள அச்சம், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மேல் உள்ள அச்சம். இவர்களுக்கு பொதுவாகவே மக்கள் மேல் அச்சம் இருக்கு. அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த 3 பேர் கொண்ட குழுவை வைத்துத்தான் நீங்கள் வந்து தேர்தல் அதிகாரியை நியமிக்க வேணும்னு சொல்லும் போது அதையே மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு மக்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் நீங்க அதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையே. நேரடியாக அசால்ட்டா சந்திக்கலாமே. அப்போ இவர்களுக்கு அடிப்படையிலேயே அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு தான் வந்து நிர்மலா சீதாராமன். என்னை கூட தென்பகுதியில் எங்கேயாவது நிற்கிறேன், வாங்க வாங்கம்மா வாங்க. அதாவது 3 ஸ்டேட்டோட செருப்பை தூக்கி வச்சு, இது கர்நாடகா செருப்பு, இது ஆந்திரா செருப்பு, இது வந்து தமிழ்நாட்டு செருப்பு. இல்லை இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை, நாங்கள் கொல்லைப்புறமாக வந்து தான் பழக்கம், அதனால் நான் தேர்தலில் நிற்கல, எனக்கு பண செலவழிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் எப்படி இந்த பதவிக்கு வந்தீர்கள்? மாநிலங்களவை எம்பிங்கிற முறையில் வந்து இந்த அரசின் உச்சபட்ச அதிகாரத்தை, இராணுவ அமைச்சராக வர்றீங்க, உங்க வாழ் தான் மறுபடியும் வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்திருக்காரு, அப்புறம் நீங்களே மறுபடியும் நிதியமைச்சராக வந்து சேர்றீங்க. அப்போ எந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த ஜனநாயகத்தை அவங்க உடைக்கிறாங்க. நாம வந்து மோடி அஞ்சுகிறார், அது வேற விஷயம். மாமி அஞ்சுவது இருக்கு இல்லையா? இப்போ பார்ப்பனர்களுக்கு எவ்வளோ பயம் மக்களை கண்டு. ஆனாலும் கூட அவர்கள் ஜனநாயகத்தை கொல்லுவதில் துளியளவும் இரக்கம் காட்டுவதில்லை. இவங்க ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நியாயமா வேலை செய்தால் வாய்ப்பு இல்லை. ஆனா ஒருவேளை ஜெயித்தால்
இந்த அம்மா வந்து நான் பணம் இல்லைன்னு சொன்ன இந்த அம்மா மறுபடியும் பதவிக்கு வராதா? சாதாரணப்பட்ட தமிழிசை அவர்கள் கூட கவர்னராக இருந்து எல்லாத்தையும் பதவியையும் விலக்கிட்டு வந்து நின்று களத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இந்த மக்கள் உங்களை என்னவாக கவனிப்பார்? பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த தமிழை பத்தி பேசுறப்ப இன்னொரு விஷயம் சொல்றாரு. நான் எங்கு சென்றாலும் வந்து தமிழை தான் பிரதானப்படுத்துகிறேன், தமிழுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது, ஆசையா இருக்கு, தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாடு வந்து மிகவும் திறமை வாய்ந்த மாநிலம் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். பேட்டியில தொடர்ந்து இதை வெவ்வேறு இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது தமிழ் மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? முதல்ல தமிழுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? 2017 21 வரை 4 ஆண்டு காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் செய்தது 664 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. தமிழுக்காக நீங்கள் செலவு பண்ணியது வெறும் 12 கோடி ரூபாய். அதாவது தமிழை விட 50 மடங்கு அதிகமாக செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் 1330 கோடி ரூபாய் தனியா அதுக்கு 2021க்கு பிறகு ஒதுக்கியதுங்கிறது வேற. இப்படி சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக அவ்வளவு வேலை நடக்குது. இந்தியை, அதாவது சமஸ்கிருதத்தின் குழந்தையான இந்தியை கொண்டாந்து எப்படியாவது திணிச்சிரும்னு புதிய கல்விக் கொள்கையில் உள்ள கொண்டாந்து திணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. வெளியில கவிதை பாடுவது, சமஸ்கிருதம் இது தமிழ்ல பழமொழி சொல்றது, திருக்குறள் சொல்றது, அதெல்லாம் யார் ஏமாத்துவதற்கு? இந்த ஆள் சொல்றான் யாரு? அண்ணாமலை. பிஞ்ச செருப்பு. எது? இந்தி எதிர்ப்பு பிஞ்ச செருப்பான். அது சாதாரணமா பிஞ்ச செருப்பு இல்ல ராஜா, உன்னைய மாதிரி சங்கியா அடிச்சு பிஞ்ச செருப்பு அது. இப்பவும் சொல்றேன், அது புதுசா இருக்கும்போது எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பான். நீ பிஞ்ச செருப்புல அடி வாங்கிறதுக்கு வந்திருக்கிற. இந்திய எதிர்ப்பை பற்றி பேசாதே, இந்தியை திணிக்காதே. இந்தியை திணித்தால் இந்த செருப்பு இன்னும் பெய்கிற அளவிற்கு அடிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது நான் அண்ணாமலைக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்காகவும் எதுவும் செய்யவில்லை. இப்ப இந்த இன்டர்வியூலயே அண்ணாமலை அவர்களை பத்தியும் குறிப்பிட்டு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்றப்போ, அண்ணாமலை வந்து சம்பாதிக்கணும்னா திமுகவையோ அதிமுகவையோ தேர்ந்தெடுத்துருக்கலாம், ஆனா அவர் வந்து பாஜகவை தேர்ந்தெடுத்தார். இப்போ இதுலயே வந்து 2 கேள்வி வருது. முதல்ல வந்து அண்ணாமலையை குறிப்பிட்டு பேசுறப்போ இந்த விஷயத்த சொல்றாரு, ஆனா எம்ஜிஆர் படத்துக்கு ஜெயலலிதா படத்தையும் வச்சு மாலை போட்டு இவர்களை மாதிரி ஆட்சி தருவேங்கிறாரு. இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது மொத்த இதுலையும் அண்ணாமலையை பற்றி ஒரு முந்திரி பருப்பாவது இல்லைன்னா அந்த பாயாசமாக இருக்காது, அதனால இது தூக்கி போட்டுரும், வேற வழி இல்லைன்னு ஒரு வார்த்தையை போடுகிறாரே தவிர மற்றபடி அவருக்கு அண்ணாமலை தூக்கி தூர போடுறதுக்கு தான் விருப்பம். அதனால அண்ணாமலை சேர்த்துக்கிட்டது ஒரு பேருக்கு தான், மருந்துக்கு தான். ஆனால் அண்ணாமலையை பற்றி சொல்லும் போதும் கூட அவர் மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் திறந்துட்டு வந்தவர். நல்ல ஜாதி, அவங்க ஜாதி அப்படிங்கிறாரு. நல்ல ஜாதி அப்படிங்கிறது பேசுறாரு. அதாவது அரசியலுக்காக எதையெல்லாம் உள்ள இழுத்து போடுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. மோடி அப்படிங்கிற இவரை பற்றி பேசியதற்காக மோடிங்கிற ஜாதியை சொல்லிவிட்டார் அப்படின்னு வழக்கு தொடுப்பதும், இன்று ஜாதியை குறிப்பிட்டு அவர் அதற்காக ஒரு முக்கியத்துவம் பெற வைப்பதும், இதெல்லாம் வந்து நாம புரிஞ்சுக்கணும். மக்களை எவ்வளவு முட்டாளாக்குகிறார்கள். தனிநபரை குறிப்பிடும் போது, தன்னை குறிப்பிடும் போது அதை ஜாதியை குறிப்பிட்டார் என்பதும், தனிநபரை பற்றி ஒரு விளக்கம் சொல்லும்போது அவருடைய ஜாதியை பற்றி பேசுவதுமாகத்தான் இவர்களுடைய அரசியல் இருக்கிறது. இன்னொன்று, அண்ணாமலை பேசும்போது ஒன்று சொன்னாருன்னு சொன்னீங்க, அதாவது மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சிருந்தது. நான் அப்பதான் அதான் சொல்றேன், தமிழ் தெரியாமலேயே எங்களுக்கு தெரியும் அவர் வடை சுடுவதில் வல்லவர் என்று. சரிங்களா? அதானே சொல்றான். இன்னைக்கு தமிழ்நாடு என்ன சொல்லிட்டு இருக்கு? மோடி சுட்ட வடைன்னு தான் பேசிட்டு இருக்கே தவிர மோடி சிறந்ததை ஒன்றை செய்து விட்டார், ஒரு செயல் வீரர்னு சொல்லற, வாய்ச்சொல்லில் வீரர் தான் சொல்லுது. அப்போ அவருக்கு தமிழ் தெரிவதற்கு முன்னாடியே தமிழர்களுக்கு அவர் யார் என்று தெரியும். சரிங்களா? இப்ப இவர் சொல்ற அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? காசு சம்பாதிக்கணும்னா அதிமுக சேர்ந்துக்கலாம்னு சொல்றாரு, அதிமுக இருக்கிற ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி நல்லாச்சு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறார்? என்னதான் சொல்ல வர்றாரு? என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களிடம் முதல்ல இவர்கள்ட்ட சொல்றதுக்குன்னு தலைவர்கள் கிடையாது, அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, இவர்களுக்கு சொல்வதற்கு திட்டங்கள் கூட கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன், 1000 ரூபாய் நீங்க பெண்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லுவாங்களா, இல்லை 5000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. அதிமுக கூட அப்படி செயல்படும். அதிமுக ஒரு வாக்கு கட்சி, ஒரு ஓட்டு கட்சி. அது திமுக என்ன செய்யுதோ அது ஓட்டாக வேலை செய்கிறதுனா அதற்கு மாறாக கூடுதலா செய்யும், நிர்பந்தத்தின் அடிப்படையில. பாஜக அப்படி செய்யாது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்க 69% இடஒதுக்கீடு கொடுத்ததுங்கிறது ஜெயலலிதாவின் பார்ப்பன மூளையில் இருந்து, உணர்வு நிலையிலிருந்து வந்ததா? கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டியிலிருந்து வந்தது. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை துளியும் புரிந்து கொள்ளாத ஒரு கட்சி
அது பாஜக தான். அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்தி எதிர்ப்பை வந்து இவ்வளவு கேவலமாக பிஞ்சி செருப்புன்னு பேச முடியுது, கோட்டாவில் வந்தவன் அப்படின்னு பேச முடியுது, கோட்டான்னு பேச முடியுது. இடஒதுக்கீட்டுக்காக அவ்வளவு பெரிய போராட்டங்கள், உயிர் தியாகங்கள் நடந்திருக்க ஒரு பூமிங்க இது. இந்த ஊர்ல வந்து நீங்க ஈஸியா கோட்டா கிட்டான்னு அதை இழிவுபடுத்த முடியுது. மக்கள் தங்கள் பணத்தை பெறும்போது அதை பிச்சை என்று பேச முடியுது. இவ்வளத்தையும் பேசிட்டு நீங்க எப்படி மக்கள் நல்லா பேச முடியும்? ஒண்ணுமே பேச முடியாது. நான் செங்கோல் வச்சேன், தமிழ்ல கவிதை பாடினேன், திருக்குறள் பேசினேன், இதான் சொல்ல முடியும். அதனாலதான் இவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லிக் கொள்கிறார்களே தவிர சொல்லிக் கொள்கிற அளவுக்கு கூட தன் கட்சியில் ஆள் இல்லை. ஏன் தன்னையோ கூட ஒரு உதாரணமா சொல்ல முடியல. ஜெயலலிதா வேண்டு விட்டுருங்க, நான் குஜராத் மாடலை கொண்டு வருவேன், திராவிட மாடல் என்ன எல்லாருக்கும் எல்லாம் அப்படிலாம் கிடையாது, அம்பானிக்குத்தான் எல்லாம், அதானிக்குத்தான் எல்லாம் சொல்லலாம்ல. குஜராத் மாடலை அதை சொல்ல முடியல. ஸோ அதுதான் இப்போ வந்து மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்னு நீங்க சொல்றதா இருக்கட்டும், இவங்க வந்து இப்படி வந்து பூசுறாங்க தலைவர்கள் இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும். அவர் பேட்டியில பிற்பகுதியில சொல்றாரு, 11 கோடி பேருக்கு வந்து கழிப்பறை கட்டி கொடுத்துருக்குறோம், வீட்டுக்கு வீடு வந்து இன்னைக்கு வந்து ஜல்ஜீவன் மூலமாக குடிநீர் கொடுத்துருக்குறோம், இப்படிலாம் வரிசை அடுக்கிக்கிட்டே வர்றாரு. இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கு? அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு நாட்டை குறித்து அவர்களால் கற்பனையே செய்ய முடியாதுங்க. ஏன் அப்படின்னா அந்த வட இந்தியாவுங்கிறதுனுடைய மொத்த பகுதியில் இருக்கிற மொத்த வளர்ச்சியோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்குது. 1976லேயே பொது விநியோக திட்டத்தை உருவாக்கி இலவச அரிசி கொடுக்கறது, அதுக்கான திட்டத்தை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்படியாக 1 ரூபா அரிசி, அதுக்கப்புறம் இலவரிசி அரிசி, அதுவும் கூடுதலாக 5 கிலோ கொடுக்கறது. இப்படி எல்லாவற்றையும் இலவசமாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு திட்டத்தை வகுத்து மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவு செய்தாச்சுங்க. செட்டப்போட இப்போ நீங்க ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைச்சா கூட உங்ககிட்ட செட்டப் கிடையாது. இந்த கொரோனா டைமிங்ல 3 கிலோ பருப்பு கொடுக்கன்னு சொன்னாங்க. சொன்ன பருப்பை கொடுப்பதற்கான விநியோகம் பண்றதற்கான வழியே கிடையாது உங்ககிட்ட. எங்ககிட்ட அப்படி இருக்குது சிஸ்டம். ஆனா இப்ப அவர் சொல்றாரு, கோவிட் காலத்தில் முதல் ரேஷன்கள் சென்று கொண்டிருக்கிறது, தாராளம் வந்துட்டு இருக்கு. இன்னும் கேவலம் தமிழ்நாடு, அதாவது மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தானியங்களை கூட எத்தனால் தயாரிப்பதற்கான நிறுவனங்களுக்கு கொடுத்து விட்டு இவர்களுக்கு இல்லை என்று கைவிரிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த ஒன்றிய அரசு செய்கிறது. OMSS ஸ்கீம் வந்து இல்லை அப்படின்னு நிறுத்தினது, பல மாநிலங்கள் வந்து பின்னாடி போறாங்க. இவ்வளவு அநியாயத்தையும் பண்றாரு. இன்னும் கொடுமை என்னன்னா, இவர் சொல்றாரு கோடிக்கணக்கான கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இவருடைய தொகுதியான வாரணாசியில் அவர் தத்தெடுத்து கூட்ட கிராமங்கள்லேயே என்ன நிலைன்னு உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம். இதுதான் அவங்க கட்டி கொடுத்த கக்கூசு, சரிங்களா? இதை வந்து ஒரு கக்கூசு நான் கட்டி கொடுத்தேன், இதோட மொத்த இது கொட்டகை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்கள் ஓவர்லேயில் போட்டுக்கோங்க. இதை கக்கூசுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கழிப்பறை, சரிங்களா? இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். இது இவ்வளவும் நான் வந்து மாதிரி கிராமமாக தான் தத்தெடுத்து கொண்டு தான் கவனிக்கிற ஒன்று. இதை குறித்து ஒரு முழு விவரமே, ஒரு முழு கட்டுரையே எழுதியிருக்குது த ஒயர் இணையதளம். ஸோ இந்த அளவிற்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்து நாறிக்கொண்டிருக்குது. பைப்பு வச்சு கொடுத்தாங்க, கரெக்டு, எல்லாம் பைப்பு குச்சி குச்சியாக நின்றுக்கிட்டு இருக்கே தவிர திறந்தா டீப்பில் ஏர் அடைக்கலாம், அப்படிதான் இருக்குது. நம்ம ஊரில் இப்போவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனியாக பெரிய பெரிய நீர் இணைப்புகளை உருவாக்கி ஒரு பெரிய பெல்ட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. என்னுடைய ஊர் வந்து தென்காசி பக்கத்தில். ஒட்டுமொத்த திருநெல்வேலி தென்காசி பகுதிக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம்னு தண்ணியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. எந்த வீட்லேயும் தண்ணி இல்லை அப்படின்னு வீட்டுக்கு தண்ணி வந்து விழுந்துட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் தெருவுக்கே தண்ணி கொண்டு போய் சேர்க்கலை. இதுதான் வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்பவும் நான் சொல்கிறேன், வடநாட்டு நிர்வாகத்தை, ஒட்டுமொத்த இந்தியா நிர்வாகத்தையும் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு இந்த அரசுக்கு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக அவங்க கற்பனை செய்ய முடியாத உயரத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போமே தவிர அவர்கள் கொடுத்து நிறைய வேண்டிய நிலையில் நாம் இல்லை. அதாவது நீங்கள் மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து இளைஞர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம், விவசாயிகளுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம், பொதுமக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறோம். பெண்கள், ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள், இந்த 4 சாதி தான் இருக்கு. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டோம்னா, மக்களுக்கு வந்து அதாவது பேங்க் அக்கௌண்ட் திறந்து கொடுக்குறோம் கோடிக்கணக்கில். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில்
மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலங்கிறதுக்காக 21,044 கோடி ரூபாய் பணத்தை வந்து பிரைவேட் பேங்க் உருவி இருக்குது. யார்கிட்ட இருந்து? சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து. அவன் அது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் பாக்கெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தான் 500 ரூபா காசை. அதை கொண்டு போய் பேங்க்கில் போட வச்சு அந்த 500 ரூபாயிலிருந்து ஒரு காசாக உருவி தான் இந்த 21,044 கோடி ரூபாய் வாங்கி கார்பரேட் கையில் கொடுத்துருக்கீங்க. இப்படி எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு சாதாரணமாக 400 ரூபா வித்துக்கிட்டு இருந்த சிலிண்டரு இன்னைக்கு வந்து 1,200 ரூபா கிட்ட வித்துட்டு இருக்கு. பெட்ரோல் விலை சொல்ல வேண்டியதே கிடையாது. இப்படி மக்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெரிய பேரிடியை எல்லாம் இறக்கிட்டு கார்பரேட் நலனுக்காக மட்டுமே வாழ்கிற ஒரு நபர் அப்படின்னா மோடி தான் அப்படின்னு சொல்றோம். இறுதியாக ஒரு கேள்வி, இது வந்து ஆல்ரெடி நம்ம இதில் பேசினது தான். ஈடி குறித்து அவர்கிட்ட பேசுறப்போ எதிர்கட்சிகள் எதுக்கு அச்சம் வருது, அவர்கள் செய்யவில்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு அச்சம் வருது, ஈடி வந்து தன்னிச்சையா தான் செயல்படுது, சுதந்திரமா செயல்படுது, இதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லையே, அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இல்லை, ஈடி தன்னிச்சையா செயல்படுது அப்படின்னு சொன்னா அதை வந்து பாஜக காரனே ஏத்துக்கிட மாட்டான். அவன் தானே கூப்பிட்டு யோ வாயா அங்க 2 விவசாயிகள் இருக்காங்க, அந்த நிலத்தை புடுங்கணும். பாஜக மாவட்ட தலைவர் நினைச்சா ஒரு சாதாரண நில விவகாரத்துக்கு ஈடி அனுப்ப முடியுங்கிற நிலைமையில ஈடியுடைய லட்சணம் இங்கே நாறிக்கொண்டிருக்கிறது. அஜித் பவாருங்கிறவர் மிகப்பெரிய ஊழலை செய்து விட்டார், கோடிக்கணக்கில் வந்து அடிச்சு வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அப்படியே வாங்கன்னு உள்ள கேட்டுக்குள்ள இழுத்தாங்க. அவர்கள் பக்கம் போனதுக்கு அப்புறம் எல்லா கேஸுகளும் அப்படியே பரிசுத்தவானாக மாறிவிட்டார். இது எப்படி நடக்குது? அப்ப ஈடி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலம். சரத்பவார் கட்சியிலிருந்து தாவி அஜித் பவாரோட வந்தவர் பிரஃபுல் பட்டேல், அவர் மேல சரத்பவார் கூட இருக்கும்போது ஈடியோட கேஸ் எல்லாம் இருக்குது. அஜித் பவார் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் கேஸுகள் எல்லாம் நிர்மூலமாகுது. சமீபத்துல சிபிஐ கேஸை கூட முடிச்சு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சு கிளீன் ஹேண்டா எல்லாத்தையும் முடிச்சு பத்திரமா வீடுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த அளவிற்கு இடி சிபிஐ எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எங்களுக்கும் ஈடிக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களவா மேல யாரும் வந்து கிளீன் ஹேண்ட் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்வது எந்த அளவிற்கு ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் எங்கள் நேயர்களுக்காக பல்வேறு தகவல்களுடன் கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.